أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد. கண்ணியத்துக்குரிய உலமாக்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானம் என்றென்றும் உண்டாகட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய பேருதவியினால் முதல் 10 நாட்களை கடந்து இப்பொழுது அடுத்த 10 நாட்களுக்குள் நாங்கள் காலடி எடுத்து வைத்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். 3இல் ஒரு பகுதியை நிறைவு செய்து முடித்து விட்டோம். அடுத்த பகுதிக்குள் நாங்கள் நுழைந்திருக்கிறோம். மிக வேகமாக எங்களை இந்த ரமலான் கடந்து சென்று கொண்டிருக்கிறது. இந்த சந்தர்ப்பத்திலே தொடர்ச்சியாக ஒவ்வொரு இரவிலும் நாங்கள் ஒவ்வொரு அல் குர்ஆன் வசனத்தை அடிப்படையாக கொண்டு அதனுடைய விளக்கங்களை உலமாக்களை கொண்டு விளக்கங்கள் வழங்கப்பட்டு வருகின்ற தொடரிலே இன்றைய தினம் ஒரு முக்கியமான குர்ஆன் வசனத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். இதா துத்லா அலைஹிம் ஆயாத்துர் ரஹ்மானி ஹர்ரு சுஜ்ஜதன் வ புகியா என்ற இந்த வசனம் மிக முக்கியமான ஒரு விடயத்தை எங்கள் எல்லோருக்கும் சொல்கிறது. இதா துத்லா அலைஹிம், அவர்களுக்கு ஓதி காண்பிக்கப்படுகின்ற போது, ஆயாத்துர் ரஹ்மான், ரஹ்மானுடைய அளவற்ற அருளாளனுடைய வசனங்கள், இந்த குர்ஆனுடைய வசனங்கள் அவர்களுக்கு ஓதி காண்பிக்கப்படுகின்ற போது, ஹர்ரு, அவர்கள் விழுந்து விடுகிறார்கள், சுஜ்ஜதன், சுஜூதிலே, வபுகியா, அழுதவர்களாக அவர்கள் சுஜூதிலே விழுகிறார்கள் என்று அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வுடைய அடியார்களுடைய பண்புகளை பற்றி இங்கே சொல்வதை நாங்கள் பார்க்கின்றோம். இந்த வசனத்தை முழுமையாக நாங்கள் பார்க்கின்ற போது, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இஸ்ராயீலுடைய சந்ததிகள் என்று அவர்களையெல்லாம் விழித்து அவர்களிலே வரக்கூடிய நேர்வழி பெற்றவர்களை எல்லாம் ஞாபகப்படுத்தி அல்லாஹ் அவர்களுக்கு செய்த அருள்களை எல்லாம் அல்லாஹ் தஆலா சொன்னதற்கு பிறகுதான் இவ்வாறு அவர்களுடைய ஒரு பண்பு இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா இந்த வசனத்திலே சொல்வதை நாங்கள் பார்க்கின்றோம். இதே கருத்தை உடைய பல்வேறு வசனங்கள் குர்ஆனிலே இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். 17வது அத்தியாயத்தினுடைய 109வது வசனத்திலே அல்லாஹ் தஆலா இதே கருத்தை வேறொரு விதத்தில் சொல்கிறான். அவர்களுடைய முகம் குப்புற விழுவார்கள், அவர்களுடைய உள்ளச்சம் அதிகரிக்க ஆரம்பிக்கும், அவர்கள் அழக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே இந்த மோமின்களுடைய பண்புகளை இன்னும் ஒரு விதத்திலே சொல்லி காட்டுகின்றார். அல்லாஹ்வுடைய வசனங்களை கேட்கின்ற போது, அல்லாஹ்வுடைய சிந்தனை வருகின்ற போது, அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை பற்றி பேசுகின்ற போது, மறுமையின் சிந்தனை வருகின்ற போது, கபருடைய வாழ்க்கையை பற்றி யோசிக்கின்ற போது, ஒரு உண்மையான மோமினுடைய உள்ளம் கசிந்து விடக்கூடியதாக இருக்கும். அது தன்னை அறியாமல் கண்களினால் கண்ணீரை சொரியக்கூடியதாக இருக்கும். அது ஈமானுடைய ஒரு விளைவு என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. நான் தைரியமானவன், எதற்கும் அழமாட்டேன், எதற்கும் நான் அஞ்ச மாட்டேன் என்று சொல்வது உலகளாவிய விடயங்களில் பொருத்தமாக இருக்கலாம். ஆனால் அல்லாஹ்வுடைய விடயத்திலே உள்ளங்கள் அழுகின்ற போதுதான், கண்கள் கண்ணீரை சொரிகின்ற போதுதான் அது அல்லாஹ்விடத்திலே உயர்ந்த அந்தஸ்தை பெற்றுத்தருகிறது என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. அன்புக்குரியவர்களே, இதனால் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட அவ்வளவு தைரியமான, எதற்கும் அஞ்சாத உள்ளம் கொண்ட, வீரத்துவம் மிக்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட இந்த குர்ஆனுடைய விஷயங்களுக்கு முன்னால், மார்க்கத்தினுடைய விடயங்களுக்கு முன்னால், மறுமையினுடைய திடுக்கத்துக்கு முன்னால் அழுதிருக்கிறார்கள், தாக்கமடைந்திருக்கிறார்கள் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அதனால்தான் அல்லாஹ் தஆலா இந்த வேதத்தை நாங்கள் ஒரு மலையின் மீது இறக்கி இருந்தால் கூட அதன் அச்சத்தின் காரணமாக அந்த மலைகள் அப்படியே நடுநடுங்கி போயிருக்கும் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்வதை நாங்கள் பார்க்கின்றோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
குர்ஆன் ஓதி அழுது தொழுகின்ற ஒரு சம்பவத்தை நசாயிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு ரிவாயத் அழகாக சொல்கின்றது. அப்துல்லா இப்னு ஸகீர் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வீட்டுக்கு செல்கின்றார். அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது கொண்டிருக்கிறார்கள். அருகிலே போய் அவர்கள் தொழுது முடிக்கும் வரைக்கும் காத்து கொண்டிருக்கிறார்கள். அப்போது சட்டியிலே, அடுப்பிலே வைக்கப்பட்ட சட்டியிலே கொதிநீர் கொதிக்கின்ற போது, உலை கொதிக்கின்ற போது எப்படி ஒரு சத்தம் வருமோ அப்படி ஒரு சத்தத்தை அந்த சஹாபி செவிமடுக்கிறார்கள். உடனே அந்த சத்தம் எங்கிருந்து வருகிறது என்று பார்க்கிறார்கள். அப்போதுதான் அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெஞ்சுக்குழிக்குள் இருந்து வருவதை அவர்கள் அவதானிக்கிறார்கள். உலை கொதிப்பது போன்று ஏங்கி ஏங்கி நபி அவர்கள் அழுது அழுது தொழுகின்ற சந்தர்ப்பத்தை அவர்கள் பார்த்துவிட்டு இந்த சம்பவத்தை அப்படியே அறிவிக்கிறார்கள். சட்டியிலே கொதிக்கின்ற தண்ணீரை போல, உலையிலே கொதிக்கின்ற அடுப்பை போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நெஞ்சாங்குழிகளில் இருந்து அப்படி ஒரு சத்தத்தை நான் செவிமடுத்தேன். அவர்கள் அழுது அழுதுதான் தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, சஹாபாக்கள் அவ்வாறு தாக்கமடைந்து மறுமையுடைய விஷயங்கள் பேசப்படுகின்ற போது, இஸ்லாத்தினுடைய தாத்பரியங்களை உணர்ந்து கொள்கின்ற போது அவர்களை அறியாமலே அவர்கள் அழுது புலம்பி இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை சஹாபாக்களுக்கு மத்தியிலே ஒரு உரை நிகழ்த்தி கொண்டிருந்தார்கள். புகாரியிலே இந்த செய்தி பதிவாயிருக்கிறது. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு முன்னால் ஒரு நாள் ஒரு உரை நிகழ்த்தினார்கள். அப்படி ஒரு உரையை அவர்கள் அதற்கு முன்னரும் நிகழ்த்தியதில்லை, அதற்கு பின்னரும் நிகழ்த்தியதில்லை. அப்படி ஒரு உரையை எங்களுக்கு அவர்கள் நிகழ்த்தினார்கள். அதிலே அவர்கள் சொன்னார்கள், நான் அறிகின்ற விஷயங்களெல்லாம் நீங்களும் அறிவீர்களாக இருந்தால் நீங்கள் குறைவாகவே சிரிப்பீர்கள், அதிகமாக அழுவீர்கள் என்று சொன்னார்கள். ஏனென்றால் மறுமையினுடைய திடுக்கத்தை பற்றி, அதனுடைய உண்மையான தாத்பரியத்தை பற்றி, நரகத்தினுடைய வேதனைகளை பற்றி, சுவர்க்கத்தினுடைய இன்பங்களை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிந்த அளவுக்கு அவர்கள் எல்லாவற்றையும் எங்களுக்கு அறிவிக்கவில்லை. அப்படியான விடயங்களை நீங்கள் அறிந்தீர்களாக இருந்தால் நீங்கள் குறைவாக சிரிப்பீர்கள், அதிகமாக அழுவீர்கள் என்று அந்த இடத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து சொல்லுகின்றார்கள். அப்போது இன்னும் சில மறுமையினுடைய விடயங்களை ஞாபகப்படுத்துகின்றார்கள். சஹாபாக்கள் தங்களை அடக்கி கொள்ள முடியாமல் தேம்பி தேம்பி அழ ஆரம்பித்தார்கள். அவர்கள் வெட்கத்தின் காரணமாக தங்களுடைய மேலாடைகளை கொண்டு தலைகளை மூடிக்கொண்டு அவர்கள் அழுதார்கள் என்று இந்த சம்பவம் புகாரியிலே பதிவாயிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அந்த அளவுக்கு ஒரு மார்க்க விஷயம் பேசப்படுகின்ற போது, அல்லாஹ்வுடைய விடயங்கள் ஞாபகப்படுத்தப்படுகின்ற போது, மறுமையினுடைய சிந்தனையை பற்றி பேசப்படுகின்ற போது உள்ளங்கள் மிக கடுமையாக தாக்கமடைந்து அழுது புலம்புகின்ற நிலை சஹாபாக்களுக்கு மத்தியிலே இருந்திருக்கிறது. அவர்கள் மார்க்க விஷயத்தில் மிகவும் மென்மையானவர்களாக இருந்திருக்கிறார் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்ததற்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நேசத்துக்குரிய, அவர்களோடு நெருங்கி பழகக்கூடிய மனிதர்களை எல்லாம் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் போய் சந்தித்து வருகிறார்கள். அந்த சந்தர்ப்பத்திலே உம்மு ஐமன் ரலியல்லாஹு தஆலா அவர்களை நாம் சந்திக்க வேண்டும், அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு மிக நெருக்கமாக இருந்தவர்கள், வாருங்கள் நாங்கள் இருவரும் போய் உம்மு ஐமன் ரலியல்லாஹு தஆலா அவர்களை சந்திப்போம் என்று அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை அழைக்கிறார்கள். இருவரும் உம்மு ஐமன் ரலியல்லாஹு தஆலா அவருடைய வீட்டுக்கு செல்கிறார்கள். இந்த இருவரையும் கண்டதும் உம்மு ஐமன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தேம்பி தேம்பி அழ ஆரம்பிக்கின்றார்கள். இந்த செய்தி முஸ்லிமிலே பதிவாயிருக்கிறது. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தான் அறிவிக்கிறார்கள். அப்போது தேம்பி தேம்பி அழ ஆரம்பித்து விடுகிறார்கள். உடனே உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை ஆற்றுப்படுத்துகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்தது எங்களுக்கும் கவலைதான், அதற்காக நீங்கள் இப்படி அழ வேண்டாம் என்று மிகவும் அவர்களை ஆசுவாசப்படுத்தி கொண்டிருக்கின்ற போது உம்மு ஐமன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், நான் முஹம்மது என்கின்ற ஒரு மனிதருக்காக அழவில்லை. அவர் மனிதர், அவர் மரணித்து போகக்கூடியவர், அவர் மரணித்து போயிட்டார், அல்லாஹ்வுடைய நாட்டம், அவரை நான் நேசித்தேன். ஆனால் நான் அழுவது ஒரு தனி மனிதனுடைய மரணத்துக்காக அல்ல. அல்லாஹ்வுடைய வஹி
எவ்வளவு காலம் எங்களுடைய பிரச்சனைகளை பற்றி பேசிக்கொண்டிருந்த அல்லாஹ்வுடைய வஹி முற்று பெற்று விட்டதே. இந்த குர்ஆனை கொண்டு நாங்கள் இவ்வளவு நாளும் தாக்கமடைந்து கொண்டிருந்தோமே, அது இனி இறக்கப்பட மாட்டாதே. அதை நினைத்த போது எனக்கு அழுகை வந்தது. குர்ஆனுடைய சிந்தனைகளை எங்களால் பெற்றுக்கொள்ள முடியாதே, குர்ஆன் முற்று பெற்று விட்டதே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோடு இருக்கும்போது ஒவ்வொரு நாளும் பசுமையாக குர்ஆன் இறங்க இறங்க அதனை நாங்கள் அனுபவித்து வந்தோமே, இனி அந்த வாய்ப்பு இல்லாமல் போய்விட்டது என்று நினைக்கின்ற போது என்னை அடக்கிக் கொள்ள முடியாமல் இந்த அழுகை வந்தது என்று உம்மு ஐமன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னபோது உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் அந்த இடத்திலே சேர்ந்து அழுது விடுகிறார்கள். அந்த குர்ஆன், அந்த மார்க்க விஷயங்கள் அவருடைய உள்ளத்தில் ஏற்படுத்திய தாக்கத்தை நாங்கள் பார்த்தோம். ஒருமுறை அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வீதியிலே நடந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். ஹந்தலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வீதியிலே வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை பார்த்து அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேட்கிறார்கள், எப்படி இருக்கிறீர்கள்? அதற்கு ஹந்தலா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அழுகிறார்கள். அழுதவர்களாக சொல்கிறார்கள், நாஃபக ஹந்தலா, நாஃபக ஹந்தலா, ஹந்தலா முனாஃபிக் ஆகிவிட்டான் என்று சொன்னார். இதை கேட்டதும் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு மிகவும் சங்கடமாகிவிட்டது. என்ன சொல்கிறீர்கள் ஹந்தலா? நீங்கள் ஈமானுடைய உச்சத்தில் இருக்கின்ற ஒரு நபித்தோழர், அல்லாஹ்வுடைய விஷயங்களில் ஈடுபாடு கொண்ட ஒருவர், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நெருங்கிய தோழர், நீங்கள் முனாஃபிக்காகி விட்டீர்களா? எப்படி முனாஃபிக்காகி விட்டீர்கள் என்று கேட்கின்ற போது ஹந்தலா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள், அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து சொல்கிறார்கள், நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய சன்னிதானத்திலே இருக்கின்ற போது, அவர்களோடு பேசிக்கொண்டு இருக்கின்ற போது, பள்ளி வாயிலே இருக்கின்ற போது எங்களுடைய ஈமான் அதிகரிக்கின்றதே. அவர்கள் பேசுகின்ற போது அழுகை வருகிறதே. அவர்களுடைய மார்க்க உபன்யாசங்களை கேட்கின்ற போது தாங்க முடியாமல் எங்களால் அழுகை வந்து விடுகிறதே. இப்படியெல்லாம் ஈமானோடு இருக்கிற நாங்கள் வீட்டுக்கு போய் விடுகின்ற போது, தொழிலுக்கு போய் விடுகின்ற போது அந்த சிந்தனையே இல்லாமல் சிரித்தும் மகிழ்ந்தும் கும்மாளம் கொண்டும் இருக்கிறோமே, இது உண்மையான ஒரு நயவஞ்சகத்தனம் இல்லையா? இது நிஃபாக் இல்லையா? நான் முனாஃபிக் ஆகிவிடவில்லையா? என்னால் ஒரே மாதிரி இருக்க முடியவில்லையே, அதனால் தான் நான் அழுகிறேன், கவலைப்படுகிறேன் என்று ஹந்தலா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள். இதனை கேட்டதும் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கும் அந்த கவலை வருகிறது. இவர் சொல்லுகின்ற அதே உணர்வு அவர்களுக்கும் இருக்கிறது. உடனே இருவரும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தேடிச் செல்கிறார்கள். தேடிச் சென்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், என்ன விடயம்? அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள், ஹந்தலா முனாஃபிக் ஆகிவிட்டார். உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், ஏன் அப்படி சொல்கிறீர்கள்? அப்பொழுது விடயத்தை சொன்னபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஈமான் கூடி குறையக்கூடியதாகவே இருக்கிறது. நீங்கள் இதனை விட்டும் நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம். உங்களுடைய ஈமானிலே குறை கிடையாது, அது நிஃபாக்குத்தனம் கிடையாது, அது இயல்பு, மனித இயல்பு. அல்லாஹ்வுடைய சிந்தனை வருகின்ற போதாவது உங்களுக்கு அந்த உணர்வு இருக்கிறதல்லவா? எனவே நீங்கள் அல்லாஹ்வுடைய இல்லத்தில் இருக்கிற போது, என்னோடு இருக்கின்ற போது, மார்க்க விஷயங்களில் கவனம் செலுத்துகின்ற போது உங்களுடைய சிந்தனையை, உங்களுடைய எண்ணத்தை அல்லாஹ்வுடைய விஷயங்களில் பதித்துக் கொள்ளுங்கள். அப்போது நீங்கள் சீரியஸாக இருங்கள். உங்களுடைய பிள்ளைகளோடு, மனைவியோடு, வியாபாரத்தில் இருக்கின்ற போது முடியுமான வரைக்கும் நீங்கள் அல்லாஹ்வுடைய விஷயங்களில் அஞ்சிக் கொள்ளுங்கள். அது முனாஃபிக்தனமாக இருக்காது. எனவே நீங்கள் மகிழ்ச்சியோடு இருங்கள். ஹந்தலாவே, இதை நினைத்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்று 3 முறை அவருக்கு உபதேசம் செய்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பி வைத்தார்கள். முஸ்லிமிலே இந்த செய்தி பதிவாயிருக்கிறது. இப்படித்தான் சஹாபாக்கள் அழக்கூடியவர்களாக, அல்லாஹ்வுடைய அச்சம் அவருடைய உள்ளத்திலே இருந்தது, அல்லாஹ்வின் மீதான அன்பு அவருடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருந்தது. அதனூடாக அவர்கள் இவ்வாறான ஒரு விடயத்தை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் மீதான அந்த அச்சத்தின் காரணமாக கண்ணீர் சிந்துவதால் என்ன கிடைக்கும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய அர்ஷுடைய நிழல் கிடைக்கும். அல்லாஹ்வுடைய அரசுடைய நிழலை பெற்றுக் கொள்ளக்கூடிய 7 கூட்டத்தார்களில் ஒருவராக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடையாளப்படுத்தினார்கள். தனிமையில் அல்லாஹ்வை அஞ்சி அழுகின்ற மனிதன், தனிமையில் அல்லாஹ்வை அஞ்சி அழுகின்ற மனிதன், அந்த மனிதனை அரசுடைய நிழலிலே அல்லாஹ் வைத்து கண்ணியப்படுத்துகிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே தஹஜ்ஜுடைய வேளை அல்லாஹ்வோடு தனிமையில் நாங்கள் உரையாடுவதற்கான ஒரு சந்தர்ப்பம். மற்ற காலங்களில் கிடைக்காத ஒரு வாய்ப்பு இந்த ரமதானிலே கிடைக்கிறது. எனவே முடியுமான வரைக்கும் தஹஜ்ஜுடைய வேளையிலே ஒரு குறிப்பிட்ட நேரத்தையாவது நாங்கள் அல்லாஹ்வோடு உரையாடுவதற்காக, அவனோடு தனித்திருப்பதற்காக, நம்முடைய பிரச்சனைகளை அவனிடத்திலே முறையிடுவதற்காக, நம்முடைய கவலைகளை அவனிடத்திலே எடுத்து வைப்பதற்காக நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும்.
அது மாத்திரமல்ல, அல்லாஹ்வுடைய அச்சத்தால் அழுகின்ற கண்கள் நரக விடுதலையை பெற்றுக் கொள்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய அச்சத்தின் காரணமாக அழுத கண்களும் இரவு முழுவதும் கண் விழித்து அல்லாஹ்வுடைய பாதையில் காவல் காத்த கண்களும் நரகத்தை தீண்டாது, நரகம் அந்த கண்களை தீண்டாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். திருமிதியிலே இந்த செய்தி பதிவாயிருக்கிறது. எனவே எங்களுடைய கண்களை அல்லாஹ்வுடைய அச்சத்தின் காரணமாக அழக்கூடிய கண்களாக நாங்கள் ஆக்க வேண்டும். தொழுகையிலே மறுமையினுடைய வசனங்கள் வருகின்ற போது, நரகத்தை பற்றி ஓதுகின்ற போது, சுவர்க்கத்தை பற்றி ஓதுகின்ற போது, மரணத்தை பற்றி ஓதுகின்ற போது ஆக குறைந்த அந்த சொற்களாவது எங்களுக்கு தெரியும். ஜன்னா, நார், மவுத், சக்ராத், இந்த அரபு சொற்கள் வருகின்ற போதாவது அதனை நினைத்து, அதனுடைய முழு அர்த்தமும் எங்களுக்கு புரியாவிட்டாலும் அதனை நினைத்து பார்க்கின்ற போது உள்ளம் அஞ்சும். அல்லாஹ்வின் மீதான கொஞ்சம் ஈமான் இருக்கின்ற அந்த உள்ளத்திலே அழுகை வரும். அந்த குர்ஆனிலே மெய்சில் இருந்து ரசித்து நாங்கள் தொழுகின்ற அந்த தொழுகைகள் என்னுடைய ஆன்மீகத்தை வலுவூட்டக்கூடியதாக இருக்கும் சகோதரர்களே. அது மாத்திரமல்ல, மூன்றாவது நன்மை, அல்லாஹ்வுடைய அச்சத்தினால் அழக்கூடிய மனிதர்களுக்கு, அந்த கண்களுக்கு அல்லாஹ் தஆலா பாவ மன்னிப்பு என்கின்ற ஒரு விடயத்தையும் கொடுக்கிறான் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். பனு இஸ்ரவேல் சமுதாயத்திலே ஒரு மனிதர் இருந்தார். அவர் ஒரு சில பாவங்களை செய்துவிட்டு அவருக்கு அல்லாஹ்வுடைய அச்சம் வருகிறது. என்னுடைய கடைசி நிலைமை என்னவாகும் என்று அச்சப்படுகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வரலாற்றை சொல்கிறார்கள். புகாரியிலே இந்த செய்தி பதிவாயிருக்கிறது. உடனே தன்னுடைய புதல்வர்களை அழைத்து தன்னுடைய மரண தருவாயிலே சொல்கிறார், என்னை நீங்கள் அடக்கம் செய்து விடாதீர்கள், என்னை நீங்கள் அடக்கம் செய்து விடாதீர்கள், என்னை எரித்து விடுங்கள், என்னுடைய சாம்பலை நீங்கள் காற்றிலே பறக்க விடுங்கள். அந்த மனிதர் அறியாமையின் காரணமாக, அவ்வாறு நான் எரித்து விட்டால், என்னுடைய சாம்பலை பறக்க விட்டு விட்டால் அல்லாஹ் என்னை மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்ப மாட்டான் என்ற அவருடைய அந்த அறியாமையின் காரணமாக அவர் அப்படி சொல்கிறார். அவ்வாறே அவருடைய புதல்வர்களும் செய்து விடுகிறார்கள். நாளை மறுமையிலே அல்லாஹ் அந்த மனிதரை அழைத்து, நான் உன்னை மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பிவிட்டேன், ஏன் நீ உன்னை எரிக்க வேண்டாம், உன்னை அடக்க வேண்டாம் என்று சொன்னா என்று கேட்டபோது அந்த மனிதன் சொன்னார், யா அல்லாஹ், உன் மீது கொண்ட அச்சத்தின் காரணமாக, உன்னுடைய தண்டனையின் மீது கொண்ட பயத்தின் காரணமாகத்தான் நான் இவ்வாறு சொன்னேன் என்று சொல்வான். உடனே அல்லாஹ் தஆலா அந்த மனிதனை நான் மன்னித்து விட்டேன், அந்த மனிதனை நான் மன்னித்து விட்டேன், அவனை நீங்கள் சுவர்க்கத்துக்குள் அனுப்புங்கள் என்று அல்லாஹ் தஆலா அவரை மன்னிப்பான் என்று வரக்கூடிய இந்த செய்தி புகாரியிலே பதிவாயிருக்கிறது. அல்லாஹ்வுடைய அச்சம் மனிதர்களுடைய பாவங்களை மன்னித்துவிடும். இன்னும் ஒரு சந்தர்ப்பத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எப்படி ஒரு ஆட்டினுடைய காம்பிலிருந்து பாலை கறந்து விட்டால் அந்த பாலை மீண்டும் அந்த காம்புக்குள் செலுத்திவிட முடியாதோ, கறந்த பாலை எப்படி காம்புக்குள் செலுத்திவிட முடியாதோ, அதே போன்று அல்லாஹ்வுடைய அச்சத்தால் அழுத மனிதனை அல்லாஹ் தஆலா தண்டிப்பது சாத்தியமற்றதாகி விட்டது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். எனவே எங்களுக்கு அந்த அல்லாஹ்வுக்காக அழுகின்ற நேரம் என்ற ஒன்றை நாங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும். இதற்கான வழிமுறைகளை இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்கிறார்கள். அதிலே ஒன்றுதான், பொருள் விளங்கி அர்த்தம் புரிந்து குர்ஆனை ஓதுவது அல்லாஹ்வின் மீதான அந்த அச்சத்தினால் அழக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தும். தொழுகையை உயிரோட்டமாக தொழுவது அல்லாஹ்வின் மீதான அச்சத்தை ஏற்படுத்தி அழுகையை ஏற்படுத்தும். கபறுகளை தரிசிப்பது, மக்பராக்களை தரிசித்து மரணத்தை நினைவு கூறுவது எங்களுக்கு அப்படியான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள், யா அல்லாஹ், என்னுடைய தாய்க்காக, என்னுடைய தந்தைக்காக பாவ மன்னிப்பு கோருவதற்கு அனுமதி தருவாயாக என்று கேட்டபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மறுதளிக்கப்படுகிறது, அந்த வாய்ப்பு கொடுக்கப்படவில்லை. நபியாக இருந்தும் கூட தன்னுடைய தாய்க்காக பாவ மன்னிப்பு கோரப்போகிறேன் என்று சொன்னபோது அதற்கு அல்லாஹ் அனுமதிக்கவில்லை. என்னுடைய தாயினுடைய கபரை நான் தரிசிப்பதற்கு அல்லாஹ் அனுமதி தருகிறாயா என்று கேட்டபோது அல்லாஹ் அதற்கு அனுமதி கொடுக்கிறான். அந்த சந்தர்ப்பத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய தாயினுடைய கபரடிக்கு போய் கடுமையாக அழுகிறார்கள். மரணத்தின் எண்ணம் வந்து கடுமையாக அழுகிறார்கள். தன்னுடைய தாய்க்கு கூட தன்னால் பாவ மன்னிப்பு கேட்க முடியாத நிலை இருக்கிறது என்று நினைத்து அழுகிறார்கள். அப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கபறுகளில் போய் தாக்கமடைந்திருக்கிறார் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பற்றி சொல்லப்படுகிறது, கபறுகளை கண்டாலே, மரணத்தினுடைய செய்திகளை கேள்விப்பட்டாலே அவர்கள் தாடி நனைகின்ற அளவுக்கு அழ ஆரம்பித்து விடுவார்கள். அவர்களை கேட்கப்படும் நரகத்தை பற்றி பேசுகின்ற போது, சுவர்க்கத்தை பற்றி பேசுகின்ற போது, மஹ்ஷரை பற்றி பேசுகின்ற போது நீங்கள் இவ்வளவு அழுவதில் இல்லையே, கபரை பற்றி பேசுகின்ற போது இப்படி அழுது விடுகிறீர்கள் என்று கேட்கப்பட்டது. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், கபரு தான் மறுமையினுடைய முதலாவது ஸ்டெப். அந்த முதலாவது படியிலேயே நாங்கள் தவறிவிட்டால் மற்ற எல்லாம் தவறிவிடும். அந்த முதலாவது படியிலே நாங்கள் தேறிவிட்டால் மற்ற எல்லாம் தேறிவிடும். எனவே தான் நான் கபரை அஞ்சுகிறேன், கபருடைய வாழ்க்கையை தான் நான் அதிகம் அஞ்சுகிறேன், அது சீராகிவிட வேண்டும் என்பதற்காக நான் அழுகிறேன் என்று உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம்.
ஜாஃபர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நஜ்ஜாஷி மன்னனுடைய அரச சபைக்கு சென்று அங்கே அவர்கள் கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய வேதத்திலிருந்து எதையாவது நீ கற்றுக்கொண்டிருக்கிறாயா? ஆம் என்று சொல்லிவிட்டு சூரா மரியமிலிருந்து மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் பற்றி பேசக்கூடிய வசனங்களை ஜாஃபர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அழகாக ஓதுகின்ற போது நஜ்ஜாஷி மன்னன் அப்போது இஸ்லாத்தை ஏற்றிருக்கவில்லை. ஆனால் அந்த குர்ஆனின் தாக்கத்தால் தாடி நனைகின்ற அளவுக்கு அவர் அழுதார் என்று சொல்லப்படுகிறது. என்றால் ஒரு முஸ்லீமாக, ஒரு மோமினாக, ஈமானோடு வாழுகின்ற நாங்கள் எந்த அளவுக்கு இந்த விடயங்களில் தாக்கமடைய வேண்டும் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாங்கள் எல்லோரும் இந்த ரமதானிலே எங்களுடைய உள்ளங்களை வறண்ட உள்ளங்களாக ஆக்கிக் கொள்ளாமல் ஈரமான உள்ளங்களாக வைத்துக் கொள்ள வேண்டும். குர்ஆனை கொண்டு, தஸ்பீஹை கொண்டு, திக்ரை கொண்டு, அல்லாஹ்வுடைய நினைவை கொண்டு, மறுமையை கொண்டு, மரணத்தினுடைய சிந்தனை கொண்டு, கபருடைய சிந்தனை கொண்டு எங்களுடைய உள்ளங்களை நாங்கள் இலக வைக்க வேண்டும். உண்மையாக அழுகின்ற அந்த கண்கள் அல்லாஹ்வுடைய இரக்கத்தினால் அழும், அல்லாஹ்வுடைய அச்சத்தினால் அழும், அல்லாஹ்வின் மீது கொண்ட அவனுடைய தண்டனைகளின் மீது கொண்ட பயத்தினால் அழும். இப்படி பல சந்தர்ப்பங்கள் ஒரு மூமினுடைய உள்ளம் நடுநடுங்கி போகும். அப்படியான சந்தர்ப்பங்களை நாங்கள் ஏற்படுத்திக் கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும் என்ற செய்தியை நாம் இந்த இடத்திலே வலியுறுத்தி சொல்ல விரும்புகிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இன்னும் 2 விடயங்களை ஞாபகப்படுத்திக் கொள்ள விரும்புகிறோம். ஒன்று, இன்ஷா அல்லாஹ் இப்பொழுது முதலாவது 10ஐ முடித்திருக்கிற நாங்கள் இன்னும் ஒரு சில நாட்களில் இறுதி 10ஐ அடைய இருக்கிறோம். இந்த முறையில் இன்ஷா அல்லாஹ் இந்த பள்ளி வாயிலே நாங்கள் இந்த ரமதானுடைய இரவுகளை உயிர்ப்பிப்பதற்காக, ரமதானுடைய பகல்களை உயிர்ப்பிப்பதற்காக இஅ்திகாஃபுடைய அமல்களை இன்ஷா அல்லாஹ் சுன்னத்தை ஹயாத்தாக்குவதற்கு திட்டமிட்டு இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் ஒரு சில சகோதரர்கள் இப்போது தயாராக இருக்கிறார்கள். யாராவது அப்படி உங்களுக்கு முழுமையாக இறுதி 10ஐ அல்லாஹ்வுக்காக ஒதுக்க முடியுமாக இருந்தால், உங்களுடைய ஏனைய சோழிகளை, வியாபார விடயங்களை, தொழில் முயற்சிகளை ஒதுக்கிவிட்டு அல்லாஹ்வுக்காக ஒரு 10 தினங்களை ஒதுக்கி இந்த லைலத்துல் கத்ருடைய பாக்கியத்தை அடையக்கூடிய எண்ணம் இருக்கின்றவர்கள், இன்ஷா அல்லாஹ் வசதி வாய்ப்புகள் இருக்கின்றவர்கள், ஒவ்வொருத்தருடைய நிலைமைகள் வித்தியாசப்படும். எல்லோருக்கும் ஒரே மாதிரியான நிலைமைகள் இருக்காது. நிலைமைகள் சீராக இருக்கக்கூடியவர்கள் இன்ஷா அல்லாஹ் நியத்தை வைத்துக் கொள்ளவும். அல்லாஹ் தஆலா நியத்துக்கு கூலியை தருவான். அல்லாஹ் அதனை கபூல் செய்யலாம், கபூல் செய்யாமல் போகலாம். முதலாவது நியத்தை வைத்துக் கொள்வோம். இன்ஷா அல்லாஹ் ஏழுமாக இருந்தால் இந்த இறுதி 10இலே ஒரு அல்லாஹ்வுடைய இல்லத்திலே நாங்கள் இருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறைகளின் பிரகாரம் இந்த இறுதி 10ஐ ஹயாத்தாக்கின்ற விடயங்களில் நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும். இன்ஷா அல்லாஹ் அப்படி யாருக்காவது வரக்கூடிய விருப்பம் இருக்கக்கூடிய சகோதரர்கள் உங்களுடைய நிர்வாக உறுப்பினர்களிடத்திலே உங்களுடைய பெயர்களை பதிவு செய்து கொள்ள முடியும். அதே போன்று மற்றொரு விடயத்தை ஞாபகப்படுத்த வேண்டும். இந்த தொழுகைக்கு பின்னால் வழங்கப்படுகின்ற இந்த தேநீர் விடயங்களுக்காக ஒரு பெரியதொரு தொகை செலவாகி கொண்டிருக்கிறது. ஏற்கனவே ஒரு சில சகோதரர்கள் பல பங்களிப்புகளை செய்தார்கள், சில மறைவான தர்மங்களை செய்தார்கள். யாரென்னே தெரியாது ஒரு பெட்டியிலே குறிப்பிட்ட அளவு பால், சீனி போன்ற விடயங்களை வைத்து தொலைப்போன்ற போது வைத்துவிட்டு போன ஒரு சகோதரர்களை நாங்கள் அவதானித்தோம். யாரென்னு தெரியாது, ஆனால் அப்படியான சதகாக்களை கூட செய்தார்கள். நீங்கள் முடியுமானால் முழுமையாக நீங்கள் பங்களிப்பு செய்யலாம், அல்லது ஒரு சிறிய பகுதியையாவது ஒரு பால் பாக்கெட்டையாவது நீங்கள் வாங்கி கொடுப்பதன் மூலம் கூட எங்களால் முடிந்த ஒரு சிறிய சதகாவினை செய்ய முடியும். அதனையும் ஞாபகப்படுத்துமாறு கேட்டதுக்கு நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய சிந்தனையினால் நாங்கள் தாக்கமடைவோம். எதிர்வரக்கூடிய இறுதி 10இலே அதிகமான அமல்களை செய்வதற்கு நியத்து வைத்துக் கொள்வோம். இன்ஷா அல்லாஹ் தான தர்மங்களில் அதிகம் ஈடுபடுவதனூடாக அல்லாஹ்வுடைய அன்பை பெற்றுக்கொண்ட கூட்டத்திலே வல்ல அல்லாஹ் தஆலா என்னையும் உங்களையும் ஆக்கி அருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.